மேஷராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகின்றார். மாதம் தொடங்கக்கூடிய நாளில் ஏப்ரல் 1 தேதி அவர் 11ஆம் இடமான கும்பத்தில் தான் இருக்கார். அடுத்த நாளே மீனத்திற்கு பயிற்சியாகி வந்து விடுகின்றார். இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க முடியும் வரை அவர் மீனராசியிலே குருவுடைய வீட்டிலே இருக்க போகின்றார். குருவுடைய வீட்டிலே செவ்வாய் இருப்பது மிகச்சிறந்த ஒன்று. குருமங்கள யோகமாக அதை கொள்ளலாம். நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும். ஆனால் இப்போது அங்கு சனி இருக்கின்றார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே உங்களுடைய உழைப்பிற்கான பலனாக இருக்கும். நீங்கள் கடுமையாக எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ, உங்களை மட்டுமே நம்பி செயல்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு பலன்கள் கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கும்போது உங்களுடைய தந்தை மற்றும் சகோதரர் இவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். அதே போல் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆலோசனை அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் 12ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கார். அவர் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு சேர்ந்து இருக்கார். குரு மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ நேரடியாக இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இல்லைன்னாலும் கூட யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி பார்க்கும்போது அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக காவல்துறை இராணுவம்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், இராணுவம் சொல்லும்போது முப்படைகள்லையும் இருக்கக்கூடியவர்கள், இது சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்கள், இந்த வேலைக்குத்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசப்பற்று மிக்கவர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அதன் பிறகு இது தேர்தல் வரக்கூடிய காலமாக இருக்கு இல்லையா? அதனால் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம், அதாவது மேஷ ராசியில் இருந்து அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வீரம், ஒரு உரம், நெஞ்சுரம் இருக்கக்கூடிய துறைகளாக அது இருக்கும். உடல் பலமும் இருக்கணும், மனோபலமும் இருக்கணும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், ரொம்ப காலம் அதெல்லாம் பார்த்துருக்கணும், அதற்காக பயிற்சி பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். அந்த துறையெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எதனாலன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கை கூட சூரியன் இருக்கிறது. அப்போது இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதத்தை 2 பகுதிகளாக பிரித்தா, முதல்ல சூரியன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. நீங்கள் செய்த இது நாள் வரைக்கும் செய்த முற்பிறவியில் செய்த நல்ல கர்மாக்கள், அந்த புண்ணியங்கள், இதனுடைய பலன்கள் எல்லாம் தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு யாருன்னு கேட்டால் சூரியன் தான்.